மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை வகுத்தால போனான். 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறியா? சொட்டப்பழ சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவியை கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடிங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி ஈவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்காது. புரணிக்கு பிறந்த வயல ஏண்டா பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ அவங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்தன் மயக்க பிடிச்ச ஏதோ பேசிக்கிட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவான் முடங்குவான் தட்டுவான் தாளம் போடுவான் விக்குவான் விசில் அடிப்பான் வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாயில தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி நிப்பாட்ட. இந்த மருந்தை சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு. எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாது. தட்டோட என் கையில கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்காந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அதை வேற முழுங்கணுமா சார்? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னா நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு 1/2 மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ்? எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. நானாவா புழக்கிறேன்? தானா புழக்குது டாக்டர். அம்மா சார், உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷன் உட்காரு. ஏன்டா கேக்குற? மூதேவிக்கு பிறந்த மூதேவி. என்னது மூதேவியா? வயிற போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே, குத்தி விளையாடுறாங்களே. ஐயா, இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. என்னடா புள்ளதாச்சு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிற? என்ன சார், 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களே தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதேவி. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். தார உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான். அடியில தீயா? கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருக்கட்டும். ஒரே ஒரு சான்ஸ் குடியா. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் 1 வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஒரே ஒரு சான்ஸ் குடு சார். போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன?
இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏய் லீலாவதி மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒண்ணே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தெரியுமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறிபார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாது. அத எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்ல கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்ல வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய், என்ன என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறிபார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி ஓடி எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு உன் செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்கிய. இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளி விடாம 2 அலைதுக. பத்தாக்கு நீங்க வேற வெளிய போங்க. மாப்ள, என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போக சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணில பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். யோ, இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையாங்க? மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரிங்க. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. டேய் மாப்ள, வந்து திறந்து விடுறேன். சாவி தான் திறக்கும். சரி, ஜோ அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். யார பாத்திரம் லந்து பண்றீங்க? டேய், நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவான்டா. எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு? கொண்டாயா? உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. ஐயோ ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவ? ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா, கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா, அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். ஐயோ ஐயோ, யோ
அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயர் அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. ராத்திரி பூரா தூங்கியே சாவு. இந்தாயா யோ. ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்குறா என் சங்கவி. யோ, என்ன கிளி திரும்ப உள்ள போச்சு? அதானே என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல வெளியில வந்து சீட்டு எடுத்து கொடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னையா? ஒண்ணு இல்லைண்ணே, இதே மாதிரி ஒரு 1000 கிளி கூடி செஞ்சு மெட்ராஸ் முழுக்க பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். அது விஷயமா சொல்லுங்க மேனேஜர். ஹலோ ஹலோ. சாரி, ஏரியில் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கடையை கொஞ்சம் பாத்துங்க. பேசு. ஹலோ, நான் கிளி கிட்ட பேசுறேன். ஏய், ஆமா, ஏன் என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா, உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கலாம் சீட் எடுக்க மாட்டேன்டா. வெத்து வெட்டு டாவா? ஆமாண்டா, புண்ணாக்கு. புண்ணாக்கா? வாய மூடுறா பொறம்போக்கு. போது நிப்பாட்டு. நான் யார் தெரியுமா? தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பேல. ஒரு கிளி இவ்வளவு பேசுறதை என்னால ஒத்துக்கிற முடியாது. எனக்கு கோபம் வந்துச்சு, ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விடுவேன் உன்னை. எப்படி ஊத்துவே? ஏன்? உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. திறந்துட்டா முதல்ல இந்த கூண்டோட கதவு திறடா பாப்போம். திறக்கிறேன் டி. திறடி. ஏய், இந்தாடி. எங்க ஓடுற? ஏய் மாப்பு. என்ன? என் முதலாளி உனக்கு வைக்க போறாருடா ஆப்பு. அப்பா, என்ன இதுக்கு முதற்கொண்டு நம்ம பேசுறது பூரா அப்படியே பேசுது? ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணதுக்கு போல் இருக்கு. 6 மாசமா லோன் தாரேன்னு லோலோன்னு அலைய வச்சுட்டு கடைசியில லொல்லன்ற. என்ன ஆச்சு? கிளிக்கெல்லாம் அவங்க லோன் தர மாட்டாங்களாம், புலிக்கு தான் லோன் தருவாங்களாம். நான் புலிக்கு லோன் வாங்கி புலிச்சோசியமா பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி ஆளுகளை உச்சடி அடிச்சு க்ளோஸ் பண்ணி விடாது. என்ன ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் சந்ததியை காப்பாத்தா என் சங்கவி இருக்கா. சரி. ஏய் சங்கவி, சங்கவி. ஏய் ஏய் ஏய், எங்கடா என் கிளி? கிளியாவதுக்கு நார பயல. ஒரு மனுஷன மரியாதை நம்ம புண்ணாக்குங்குது, புறம்போக்குங்குது, ஜீன்ஸுங்குது, பீன்ஸுங்குது. என் கிளிய நீ என்னடா பண்ண? என்ன பண்ணனா? சரியான ஆம்பளை நான் கேட்ட தடானுச்சு. திறந்தே பிச்சு போட்டுவேன் பயந்து பறந்து ஓடிருச்சு. பறந்துருச்சா? டேய், என்ன? ஒரு நெல்லு போட்டா ஒரு மூட்டை நெல்லு தரும்டா என் கிளி. என் சங்கவியை பறக்க விட்டுட்டியடா. இன்னையில இருந்து நீதான்டா என் சங்கவி. உன்னை வச்சு தாண்டா நான் சம்பாதிக்க போறேன். என்ன வச்சு எப்படிடா சம்பாதிக்கிறேன்டா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை யாராவது? சாரிமா, நானே குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க, உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வென்றா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற. அதனால அவளுக்கெல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேரக்கிழங்கு சைஸ்ல உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். யாருப்பா? ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிந்த. ஆ. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவ கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேச்சா. பழனிசாமின்ற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து பதறாம குடுறா என் சண்முக வடிவேலா. டேய், கிளி மாதிரி இல்லடா. கிளி மாதிரியா? அலடா. வந்து சீட்டு எடுத்து கொடு. ஏண்டா டேய், ஆ? இம்புட்டுக்காண்ட கிளிய பறக்க விடுறதுக்காண்டி ஒரு மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சீட்டடு. சீட்டடா. இருக்குடா உனக்கு. அம்மா, கிளி எனக்கு கையால எடுத்துச்சு. வாயால எடு. வாயாலே? வாயால எடு. இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நான் வந்து காட்டுறேன் உன்ன. ஐயோ, நானே சீட் எடுத்தேன். எடுத்தது அந்த கிளி. உன் குலவரியா அந்த கிளி கிட்ட காமி. என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வரையும் போறவன் எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏ கிளியே, நீ வெளிய வாடி. ஒரு ரெக்க ரெண்டை வெட்ட. என்கிட்ட தான் ரெக்க இல்ல, கை 2 இருக்குல்ல, அத வெட்ட. நீ காத்தோட்டமா வச்சு வைக்கிறா. டேய், இத்தனை நாளா எங்கங்க போனீங்க? ஏங்க கூண்டுக்குள்ள கிளி மாதிரி இருக்கீங்களே, உங்களை இப்படி யாருங்க அடிச்சு வச்சது? பொண்ண பையன். நீங்க 2 பேரும் யாரு? இவன் என் மாப்பிள்ளை ஏகாதேசி. இவனை ஏன் கூண்டுல அடைச்சு வச்ச? முதல்ல கூண்ட திறந்து இவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே, இந்த கிளியை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா
இந்த கிளிய உள்ள வச்சு என்னடா பண்ண? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கடா. என் மாமன் எனக்கு மரியாதை கொடுத்து வாழ்றடா. குறி பார்த்து அடிச்சிட்டேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைட். முத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். குமாரா என் குலமாரா. என்னைய காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடந்து கும்பிட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. இந்த கையில பெரம்புல எடுக்கிறாரு. அவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழ இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயவுலடா. இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. பாப்பு யாப்பு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் நெத்தியில இருந்து ஒரே ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீயும் பதிலுக்கு ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். போது நிறுத்து. அவன்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு கொலைக்கசாயி கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. சரியா, உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லி இல்ல, கிரிக்கெட். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா? என்னம்மா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் என்னன்னு கேளியா? என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும். எங்க ஊர் பொண்ண தரப்பா. வேட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். டேய், நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போடா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இதான் பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ண இருக்காங்கடா. ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தாட்டா இருக்கும். பாத்திரம் என்ன லென்த் பாத்திரம். வாடா வரையா போடா போடா, போட்டியில சந்திப்போம்டா. பேசுறான் பாரு பேச்சு. பேசுறா வாய்க்கு வந்ததை பேசுறதா? என்னப்பா திடீர்னு ஒரு கவனம் பூரா ஹேருக்கு போயிடுச்சு. எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது ஒரிஜினல் பா, கோப்பா இல்ல. கோப்பா பத்தி பேசுறா உனக்கு ஏன் கோவம் வருது? அதுக்காக அடிக்கலடா. வேற இருக்கு. உனக்கு மான ரோசம் பட்டா ஓ வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டு. இந்த பொண்ணை வச்சு எப்படி நீ பந்தயம் கட்டலாம்? எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. அதுக்காக ஏன் வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டுவியா? அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கிரிக்கெட்டுங்கிறா, நீ பாட்டுக்கு மண்டை ஆடுற. கிரிக்கெட் பத்தி உனக்கு கட்டுறாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா. எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிற அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. சொல்றதா உண்மை. எஜுகேட்டட் ஃபேமிலி கிட்ட போய் 2 பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட்னா அது கிடையாது. கிரிக்கெட்னா என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நாங்க 2 பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளு ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 லோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம்.
எத்தனை வருஷமா சாணி எறியுது? 7 தலைமுறையா எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஒட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்தா எரிவியா? எரிவேன், ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால அடிச்சு மண்டையில இருப்பா போடு. இருப்பா இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி இருக்க ராஸ்கல். சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை 7 வயசாகி போச்சு. இந்த நடு ரோட்ல டயரை ஒட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வைக்க? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது, ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல? இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு போய் சாப்பிடுவேனே, அது முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்ட பாடிட்டு இருக்க? இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா, மாப்பு அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பப்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பப்பட்டி அணி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்ட கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் என்னையா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன், கட்டுன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போட்டுறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 1 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையில பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தான் தேங்காய் பொறுக்கிறது ஈத்தனமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கிட்டு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டியும். அண்ணே, அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க அண்ணே, இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா நிக்கிறேன். மண்டையை கலக்கிறேன்டா. அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வரியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். இன்னையான ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா ஸ்பாட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ, போச்சு போச்சு. இதோட 2வது ஆளு. அதிகமா இருந்தாலும் என்ன செத்துருப்பான்.
யாரியா பந்து வீச போறீங்க வீசுங்க. இங்க வந்தா பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடந்துக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. செய்டா, செய்டா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ, நீ என்ன இங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சமாளிப்போம். யோ கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ என்ன தாட போறானோ. அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி டேய் எடுத்துடா. எந்திரிக்கிற மேல எடுத்துடா. மேல வா மேல வா. வின் பண்ணிட்டேன். பொண்ணு கேட்க வரவா?